இவ்வளவு பாரம்பரியமான கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் சீட்டுகளுக்காண்டி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் மாறிடும்? நாங்க எங்க கெஞ்சணும்? யாரை கெஞ்சணும் சொல்லுங்க. எந்த காலத்திலேயாவது கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு வரலாறு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. 2014 உங்களை இதே போலதான் அடைய விட்டு கடைஞ்ச சீட்டே கொடுக்கல. அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, எங்க கட்சி கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி, ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி. பெரிய அண்ணன் மாதிரி எங்க கட்சியெல்லாம் யாரையும் ட்ரீட் பண்ணாது. அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணோம். ஏங்க அந்த கேள்விக்கெல்லாம் எழவே இல்லையாங்க. இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுதுனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் முடிச்சாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 2-3 கட்சிகள் இன்னைக்கு முடிக்க போறதா சொல்றாங்க. காங்கிரஸ் இன்னும் பேசிட்டோம், நாங்க இன்னும் உறவுல இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக தரப்புலயும் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. அவங்க அதை பேசுற மாதிரியே தெரியல. யார் சொன்னாங்க? இல்ல யார் சொன்னாங்க பேசுற மாதிரி தெரியல. இல்ல உங்ககிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ குழுவோ யாராவது சொன்னாங்களா பேசல? நீங்க சொல்றீங்களா நாங்க பேசுறோம், டெல்லி பேசுறாங்க அப்படின்னு. அவங்க எங்களுடைய மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அந்த வேலைகள்ல தான் அவங்க மும்முறை காட்டுறாங்களே தவிர நீங்க கூப்பிடுறதோ போய் பேசுறதோ தனியா ஒரு வேளை பேசுறீங்களா நமக்கு தெரியாது. நேரடியா பேசுறதுதான் காங்கிரசுடைய முறையா இருக்கு. வழக்கமா திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க கோபாலபுரத்துல பேசுறது, லாரிவாலயத்துல பேசுறது நேரடியா நடக்கும். ஒருவேளை இந்த வாட்டி மறைமுகமா ஏதாவது பேசுறீங்களா? மறைமுகம் இல்ல, நேர்முகம், வெளிப்படைத்தன்மையோட தான் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தேர்தலில் மார்ச் இறுதியில தான் அந்த உடன்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதனால நாட்கள் இருக்கு பேசுவதற்கு. எங்க ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கா சொன்னதா? நிறைய. சரி நாங்க சொல்லிட்டோமா 16 சீட்டு கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. ஒத்துக்கிறீங்களா? இருபது செவி செய்தான் 16 தொகுதிகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கான்றாங்க. ஏங்க நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் உண்மையான தோழமையோடு இருக்கு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சொல்றேன் எங்க உறவுகள் எப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி கொண்டிருக்கிறார். இதுல போயிட்டு எந்தவித சரி நான் தான் 2019 எப்ப நாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டோம் சொல்லுங்க பாப்போம். பிப்ரவரி 29 போட்டோமா? இல்ல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. படிப்படியா ஒரு தேர்தலையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இப்பவும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. பேசிட்டு இருக்கோம். பேசி ஒரு நல்ல முடிவு வரும். உங்க தலைமையை அழைச்சி நீங்க டெல்லிக்கு போனீங்க அவசரமா. நீங்க தலைவர் பதவி ஏற்ற உடனே நீங்க தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவுல வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட உங்களை நியமித்ததாகும். நீங்க பதவி ஏற்ற உடனே ஒரு எம்எல்ஏ இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதுதான் தலைமை உங்களை அவசரமா கூப்பிட்டு பேசுறதா சொல்றாங்க. இதை உண்மையா நீங்க சொல்லுங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட் நீங்களா பிரஸ் மீட் பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அந்த அம்மா என்னைக்கு டெல்லிக்கு போனாங்க சொல்லுங்க சார். ஜேர்னலிஸ்ட் நீங்க டெல்லி இருங்க சார். நான் தான் சொன்னேன். நான் தான் சொல்லுங்க, எங்களுக்கு உண்மையான உறவு, உண்மையான தோழமை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கு. இந்த ஊடகங்கள்ல தவறான செய்திகள் ஒரு வாரமா வருது. அதுக்கெல்லாம் நாங்க மறுப்பு, எந்த பத்திரிகை கூட்டத்திலையும் மறுப்பு தெரிவிக்கிறோம். எங்களுடைய உறவு என்பது நேர்மையான உண்மையான உறவு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திருப்தியா இருக்கு. எண்ணிக்கை வெளியூர் யூகமா இருந்தாலும் 9+1 தந்தாங்க, 8 ஜெயிச்சீங்கன்னு. இந்த தடவை அந்த 9+1 குறையாதுங்கிற நம்பிக்கை இருக்கா? அதை விட அதிகமாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. அதிக வாய்ப்பு என்ன? திமுக ஒரு ஆளை சொல்லுங்களேன், பேர் சொல்லி. இன்னாரும் உங்கள்கிட்ட சொன்னார். அது என்ன சோர்ஸ் உங்களுக்கு? சோர்ஸே இல்லாமல் சொன்னீங்க. என்ன சொல்லியிருந்தாரு? அருண் நேரு எது கொடுத்தாலும் போட்டிடுவேன் அப்படின்ட்டாரு. இப்படியெல்லாம் சொல்லி நானும் பார்த்தேன் அவர் சொன்னதை. கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்பேன்னு சொன்னார். நாங்களும் அதான் சொல்கிறோம். கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்போன்னு தான் சொல்கிறோம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 4,70,000 ஓட்டில் ஜெயிச்ச எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போனதில் வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது. எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும்.